கூலி ஃபைனலா அந்த ஒரு நாள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட லியோ படத்துக்கு அப்புறமா 2 வருஷமா இந்த ஒரு படத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 14 எப்படா வரும், நம்ம இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அந்த ஒரு நாள் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களுக்கு ஏமாற்றம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த அதிகாலை காட்சி இல்லை அப்படின்றது மட்டும்தான். இங்க தமிழ்நாட்டில் 9 மணி தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பல முக்கியமான நகரங்களில் மாவட்டங்களில் 9 மணி ஷோவே இல்லை. அவங்களுக்கு நார்மல் ஷோ தான். அவங்களுக்கு இன்னும் கடுப்பாக இருக்கும். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. நம்மளுக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் பார்த்துடணும். மற்ற மாநிலங்களில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி ஒன்று பெங்களூர் போகலாமா, இல்லை கேரளா போகலாமா, ஆந்திரா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள் யோசிச்சு அது பிளான் பண்ணி, நம்மளுக்கு பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, நகரி போயிடுவோம். அங்கே 6 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க. அது 6 மணின்றது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, அதுக்கு முன்னாடியே ஷோ இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது. ஏன்னா ஓவர்சீஸில் 3:30 மணி இருக்குது, 4 மணி இருக்குது. ஆனால் இங்கே 6 மணி. ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது ஒரு ஆறுதலாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் நம்ம அந்த படத்தை பார்ப்போம். இப்போ நம்ம நார்மல் ஷோக்கு போனால் அதுக்குள்ளே எல்லா ஸ்பாய்லரும் வந்துடும். என்னடா இது, நம்மளுக்கு எந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டுமே இல்லையே, நம்ம போய் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகிறோம். அதை பரப்பட்ட பிரச்சனை. ஆனால் படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு 80% இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் லோகேஷ் கனகராஜ், அதுக்கடுத்து அனிருத், அவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், ஆல்பமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கடுத்து தலைவர், அவர் இந்த படத்தில் இருக்காரு. லோகேஷ், தலைவர் 2 பேர் காம்போல இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரைலருமே ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்சி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் அஃபிஷியலாக சொல்லிட்டாப்ல. ஆனால் இருந்தாலும் ஃபேன் தெரி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் போய் சொல்கிறாரு, நம்பாதீங்க, இது எல்சிக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம தலைவருக்கு. அது எப்படி இருக்க போது, ஒரு முக்கியமான கேமியோலாம் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த படத்தை காலையில் 6 மணிக்கு பார்க்க போகிறோம். நகரிக்கு வேலூர்லேருந்து என் வீட்டிலேருந்து அந்த தேட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் அந்த படம் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எத்தனை மணி ஷோ போகிறீங்க? நீங்கள் எந்த ஊரில் படம் பார்க்க போகிறீங்க? எந்த தேட்டர் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். படம் பார்த்து முடிச்சுட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஜெனியூனான ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். டெஃபினட்டாக நம்ம உண்மையான ரிவ்யூ தான் கொடுப்போம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃபேனாகவே இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம்.